அது மலேசியாவில் வந்து ஆட்டு இறைச்சி சொல்கிறது நம்ம ஊர் ஆட்டு மாதிரி இருக்காது. நம்ம ஊர் ஆடு பேப்பர் சாப்பிட்ற ஆடு. ஓகே, பேப்பர் சாப்பிட்டு வளர்ந்த ஆடு. அதில் கொழும்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே மலேசியாவில் வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது ஆடு. நல்லா பெருசாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதை சாப்பிட்டு வளைச்சி பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட்டு ஏறிடுவானுங்க. எங்கே ஏறிடுவானுங்க? நிறைய பேர் டிக்கெட் வாங்குறது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பானுங்க, இல்லாட்டி இதுக்கு போயிருப்பானுங்க, போயே சேர்ந்துருப்பானுங்க. அதனால அவர் என்ன சொல்லுவாரு, டேய் பிரியாணி சாப்பிடாதீங்கடா, வலிப்பு வரும்டா, இழுக்கும் போயிடுவ, காக்கா வலி பரு மாதிரி வரும், அப்புறம் போய் சேர்ந்துருவீங்க. இப்படி அவர் பிரசங்கம் பண்ணி கேட்டு, ஏன் இப்படி பிரசங்கம் பண்றாரு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டேன். அவர் அப்பா தான் கூட, அப்பா நீங்க ஏன் இது மாதிரி பிரசங்கம் பண்றீங்கன்னு. டேய் அவனுக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு செத்து போயிடுறானுங்கடா. அவருக்கு என் மேல ரொம்ப இஷ்டம். ஜான் 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 உயிர் விடுவாரு. நானே சொந்த தகப்பன் மாதிரி தான். ரொம்ப டஃப்பான மனுஷன். காலங்கத்தால் 5 மணிக்கு ஜெபம் பண்ண எந்திரிச்சிடுவாரு. எந்திரிச்சிட்டு வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பாரு. அவர் ரவுண்டு சாப்பிட்டு தான் வர்றது கேட்கும். அப்படியே ஐயோ வந்துட்டான்டா படிச்சேன், காலங்காத்தால வந்துட்டான்டா அப்படின்னு 5 மணிக்கு ஒரு ரவுண்டு அப்படின்னு. இப்போ யாரும் இருந்தாங்களே அந்த மாதிரி தான் சவுண்டு விட்டுக்கிட்டு வருவார். என்னன்னா அதாவது என்னன்னா கோயிலுக்கு போகணும், டைம் ஆச்சு எந்திரின்னு அர்த்தம். 5 மணிக்கு நம்ம எங்க போக்குறோம்? 10 மணி சர்வீஸ் வச்சாலும் 10:30 மணிக்கு வருவோம். சோம்பேறிங்க. அதனாலதான் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு காடி உண்டு, காடி ஓட்டிட்டு வந்துடுவாங்க. கோயில்ல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா சரி போட்டு எல்லாம் பிரியாணி தின்னாதே, தீபாவளி ஒலி ஒலி அப்படின்னு வர அவரு. நல்ல மனுஷன். அவர்கிட்ட நிறைய பாடங்களை, இந்த பரிசுத்தவான்கள்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட நிறைய பாடங்களை கற்றுக்கலாம். பெரிய ஆள். மலேசியாவில் ஃபஸ்ட்டு நான் 2007 2008 போகிறேன். என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அவர் தான். இவங்கிட்ட சரக்கு இருக்குடா அப்படின்னு. என்ன சரக்குன்னா ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் ஆளுங்களை ஏற்படுத்தி கொண்டு வருவார் அந்த மாதிரி பண்றது. படிமா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் எண்ணாதீங்க. அப்படி எண்ணாதீங்க. நான் பிடிச்சிட்டேன், இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டேன். அவருன்னா பிடிச்சாரா? அவர் தான் சொத்திக்கிட்டே வர்றாரு. நீங்க அவரை விட்டு வேகமா ஓடுறீங்க. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கஷ்டப்பட்டு சிலுவையில் தொங்கி அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுதான் நான் அப்படியே இப்படி எல்லாம் வேணாம், எல்லாம் விட்டுடு. என் முன்னால யாரு? அழகு உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதான் உன்னோட ஏம் இதா இருக்கணும். பலிபீடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? நான் இல்லை என்னோட லக்கு என்ன? இயேசுவை நான் அடையணும். ஏன்னா பிதாவாகி தேவனுக்கு இயேசுதான் ரொம்ப வேணும்ன்றாரு. அவர் வேணும்ன்றாரு, அவரும் வேணும்ன்றாரு, நம்மளும் வேணும்ன்றோம். அடுத்தது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தை இருந்தால், பிரியாணியோ சிந்தை இருந்தால், வேற சிந்தையா இருந்தால், வேற பணம் இஷ்டம் ஏதாவது ஒன்று,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட ஜெபம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீ போய் அவருக்கு தேடி போ, கொடுப்பாரு. அவரை வண்டி நம்புறியா, பேங்கையும் சேர்த்து நம்புறியா? லோன் போட்டு வீடு கட்டாதீங்கன்னு சொன்னா வீடை லோனை போட்டு கட்டிக்கிட்டு கை கட்டிக்குது, குத்துது, கடைந்து அவன் வந்து வீட்டில் நின்று குத்துறான் அப்படின்னு. இயேசுவை பிடிச்சிங்கன்னா எல்லாமே ஃபுல்லா வரும். அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்துவார். அது உங்களுக்கு பெண்ணத்துக்கே வெளிப்படுத்திருப்பாரு. உண்மையாவே நீங்க கர்த்தரை தேடி வந்திருந்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு வெளிப்படுத்தியிருப்பாரு. ஏன் நம்மளுக்கு பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தியிருப்பாரு.